டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புவியியல் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முக்கிய 50 வினாக்கள் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, காஸ்மாலஜி என்பது ஒரு டேஸ் சொல்லாகும். காஸ்மாலஜி என்பது ஒரு டேஸ் சொல்லாகும். ஆப்ஷன் பி, கிரேக்க சொல்லாகும். ரெண்டாவது வினா, ஒளியானது வினாடிக்கு டேஸ் என்ற வேகத்தில் பயணிக்கும். ஒளியானது வினாடிக்கு டேஸ் என்ற வேகத்தில் பயணிக்கும். ஆப்ஷன் பி, 330 மீட்டர். மூன்றாவது வினா, சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை. ஆப்ஷன் டி, 6000 டிகிரி செல்சியஸ். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் காணப்படுவது. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் காணப்படுவது. ஆப்ஷன் ஏ, அஸ்ட்ராய்டு. ஐந்தாவது வினா, எக்கோளுக்கு துணைக்கோள்கள் இல்லை. எக்கோளுக்கு துணைக்கோள்கள் இல்லை. ஆப்ஷன் டி, புதன். புவியின் இரட்டை பிறவி என அழைக்கப்படும் கோள். புவியின் இரட்டை பிறவி என அழைக்கப்படும் கோள். ஆப்ஷன் பி, வெள்ளி. ஏழாவது வினா, ஐந்தாவது பெரிய கோள். ஐந்தாவது பெரிய கோள். ஆப்ஷன் டி, புவி. எட்டாவது வினா, புவி சூரியனை வினாடிக்கு டேஸ் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. புவி சூரியனை வினாடிக்கு டேஸ் கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. ஆப்ஷன் டி, 30. ஒன்பதாவது வினா, செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறமாக காட்சியளிக்க காரணம். செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறமாக காட்சியளிக்க காரணம். ஆப்ஷன் சி, இரும்பு ஆக்சைடு. பத்தாவது வினா, சூரிய குடும்பத்தின் மிக பெரிய கோள். சூரிய குடும்பத்தின் மிக பெரிய கோள். ஆப்ஷன் பி, வியாழன். 11வது வினா, தன்னைத்தானே மிகவும் வேகமாக சுற்றும் கோள். தன்னைத்தானே மிகவும் வேகமாக சுற்றும் கோள். ஆப்ஷன் சி, வியாழன். 12வது வினா, கோள் மற்றும் துணைக்கோள்களின் எண்ணிக்கை. கோள் மற்றும் துணைக்கோள்களின் எண்ணிக்கை. செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். செவ்வாய்க்கு கோள்கள், செவ்வாய்க்கோளுக்கு துணைக்கோள்கள் 2, வியாழனுக்கு 63, சனி 62, யுரேனஸ் 27, நெப்டியூன் 14. சரியான விடை ஆப்ஷன் சி, 1, 2, 3, 4, 5. அடுத்து 13வது வினா, வியாழன் கோள் தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது. வியாழன் கோள் தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது. ஆப்ஷன் ஏ, 2 டிகிரி. 14வது வினா, சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள். சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள். ஆப்ஷன் பி, சனி. 15வது வினா, யுரேனஸ் கோளினை கண்டுபிடித்தவர். யுரேனஸ் கோளினை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் ஏ, வில்லியம் ஹெர்ஷல், 1781. 16வது வினா, பச்சைக்கோள் என அழைக்கப்படுவது. பச்சைக்கோள் என அழைக்கப்படுவது. ஆப்ஷன் சி, யுரேனஸ். 17வது வினா, யுரேனஸ் கோள் தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது. யுரேனஸ் கோள் தன் அச்சில் எத்தனை டிகிரி சாய்ந்துள்ளது. ஆப்ஷன் டி, 98 டிகிரி. 18வது வினா, யுரேனஸ் கோளில் மிகப்பெரிய துணைக்கோள். யுரேனஸ் கோளில் மிகப்பெரிய துணைக்கோள். ஆப்ஷன் டி, டைட்டானியா. 19வது வினா, சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு. சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி, 2008. 20வது வினா, ஹேலி வால்விண்மீன் மீண்டும் டேஸாம் ஆண்டு விண்ணில் தோன்றும் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஹேலி வால்விண்மீன் மீண்டும் டேஸாம் ஆண்டு விண்ணில் மீண்டும் தோன்றும் என கணக்கிடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி, 2061. 21, புவியில் காலநிலை மாற்றம் ஏற்பட காரணம். புவியில் காலநிலை மாற்றம் ஏற்பட காரணம். ஆப்ஷன் ஏ, புவி அச்சு 23.5 டிகிரி சாய்ந்துள்ளது.
ஆப்ஷன் பி புவி தன்னைத்தானே சுற்றி கொள்வது. ஆப்ஷன் சி புவி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே புவியோட காலநிலை மாற்றத்திற்கு ஏற்பட காரணம். புவி காலநிலை மாற்றம் ஏற்பட காரணமானது மேற்கொண்ட அனைத்தும். 23வது வினா, ஹைட்ரோ என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்ட சொல்லே ஹைட்ரோஸ்பியர் ஆகும். ஹைட்ரோ என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்ட சொல்லே ஹைட்ரோஸ்பியர் ஆகும். ஆப்ஷன் ஏ கிரேக்கம், அதாவது ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்ட சொல்லு தான் ஹைட்ரோஸ்பியர் என்பது ஆகும். அடுத்து 23வது வினா, புவியின் வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் முதன்மையான வாயுக்கள். புவியின் வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் முதன்மையான வாயுக்கள். ஆப்ஷன் சி நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். 24வது வினா, சம பகலிரவு நடைபெறும் நாட்கள். சம பகலிரவு நடைபெறும் நாட்கள். ஆப்ஷன் ஏ மார்ச் 21 முதல் செப்டம்பர் 23. 25வது வினா, புளூட்டோ குள்ளக்கோளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. புளூட்டோ குள்ளக்கோளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 2006. நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருட்கள். நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்மீன் பொருட்கள். ஆப்ஷன் சி குறுங்கோள். 27வது வினா, நிலவு புவியிலிருந்து எத்தொலைவில் அமைந்துள்ளது. நிலவு புவியிலிருந்து எத்தொலைவில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் சி 3,84,400 கிலோமீட்டர். 28வது வினா, கீழ்கண்டவற்றில் புவியின் சுழற்சி பற்றிய கூற்றுகளில் சரியானது. கீழ்கண்டவற்றில் புவியின் சுழற்சி பற்றிய கூற்றுகளில் சரியானது. ஆப்ஷன் ஏ புவி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருவதால் சூரியனை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுகிறது. ஆப்ஷன் பி புவியானது கோள வடிவமானது, இது தன் அச்சில் சுழல்கிறது. ஆப்ஷன் சி புவியின் வட துருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு புவியின் அச்சு எனப்படும். ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். அடுத்து 29வது வினா, நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியின் சுழலும் வேகம். நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியின் சுழலும் வேகம். ஆப்ஷன் டி 1670 கிலோமீட்டர் பை மணி. அடுத்து 30வது வினா, ஃபயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள். ஃபயோ என்ற கிரேக்க சொல்லின் பொருள். ஆப்ஷன் சி உயிர். 31வது வினா, புதன் சூரியனிடமிருந்து உள்ள சராசரி தூரம் கிலோமீட்டரில். புதன் சூரியனிடமிருந்து உள்ள சராசரி தூரம். ஆப்ஷன் பி 57.9 மில்லியன் கிலோமீட்டர். 32வது வினா பொறுத்துக வினா, வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் குளிர்ந்த கோள், உருளும் கோள், வளையங்கள் கொண்ட கோள், பெருங்கோள். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. வியாழன் அப்படின்னா பெருங்கோள், சனி வளையங்கள் கொண்ட கோள், யுரேனஸ் உருளும் கோள், நெப்டியூன் குளிர்ந்த கோள். சரியான விடை ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. அடுத்து 33வது வினா, அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் டேஸ் கோளை நாம் வெற்று கண்களால் காண முடியும். அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் டேஸ் கோளை நாம் வெற்று கண்களால் காண முடியும். ஆப்ஷன் டி புதன். 34வது வினா, தன்னைத்தானே மிகவும் மெதுவாக சுற்றும் கோள். தன்னைத்தானே மிகவும் மெதுவாக சுற்றும் கோள். ஆப்ஷன் சி வெள்ளி. உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன. உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன. ஆப்ஷன் பி 7. 35வது வினா, யுரேனஸ் போன்ற கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகின்ற கோள். யுரேனஸ் போன்றே கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகின்ற கோள். ஆப்ஷன் டி வெள்ளி.
இங்கே வினா எண் கொஞ்சம் மாறி இருக்கு, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்து புவியின் துருவ விட்டம். புவியின் துருவ விட்டம் ஆப்ஷன் டி 12,714 கிலோமீட்டர். அடுத்த வினா புவியின் ஒரே துணைக்கோள். புவியின் ஒரே துணைக்கோள் ஆப்ஷன் சி நிலா. 39வது வினா எல்லா நிலப்பகுதியும் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? எல்லா நிலப்பகுதியும் முற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாஞ்சியா. 40வது வினா வாக்கியம் 1 பரந்த நீர் பரப்பினை பெருங்கடல்கள் என அழைக்கிறோம். வாக்கியம் 2 புவியில் 5 பெருங்கடல்கள் உள்ளன. இதில் சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் 1, 2 சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 2 வாக்கியங்களுமே சரியானது. அடுத்து 41வது வினா இமயமலை தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? இமயமலை தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஆசியா. 42வது வினா ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ராக்கி மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி வட அமெரிக்கா. 43வது வினா ஆண்டிஸ் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஆண்டிஸ் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி தென் அமெரிக்கா. எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம். எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் ஆப்ஷன் சி 8848 மீட்டர். 45வது வினா சர்வதேச மலைகள் தினம். சர்வதேச மலைகள் தினம் ஆப்ஷன் டி டிசம்பர் 11. உலகிலேயே உயர்ந்த பீடபூமி. உலகிலேயே உயர்ந்த பீடபூமி ஆப்ஷன் சி திபெத் பீடபூமி. 47வது வினா கீழ்கண்டவற்றில் 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். கீழ்கண்டவற்றில் 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் ஆப்ஷன் ஏ பள்ளத்தாக்குகள், ஆப்ஷன் பி கடற்கரை, ஆப்ஷன் சி மணற்குன்றுகள், ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 48வது வினா வாக்கியம் 1 பெரும் நீர்ப்பரப்பு பெருங்கடல் என அழைக்கப்படுகிறது. வாக்கியம் 2 முழுமையாக அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பு கடல் எனவும் அழைக்கப்படுகிறது. இதில் ஆப்ஷன் சி வாக்கியம் 1, 2 சரி. 2 வாக்கியங்களுமே சரியானது. அடுத்து 49வது வினா இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கும் கால்வாய். இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கும் கால்வாய் ஆப்ஷன் ஏ 6 டிகிரி கால்வாய். 50வது வினா லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய். லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கும் கால்வாய் ஆப்ஷன் சி 9 டிகிரி கால்வாய்.